ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா பொண்ணு சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே டேஸ்டியான ஒரு ரைஸ் தாங்க பார்க்க போகிறோம். ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ கோவிலுக்கெலாம் போனால் நம்ம கண்டிப்பாக இதெல்லாம் வாங்காமல் சாப்பிடாம வரவே மாட்டோம். ஸோ அந்த மாதிரி நமக்கு அடிக்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம கோயில் சைட் புளியோதரை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கடாய் வச்சுருக்கேன். கடாய் ஹீட் பண்ணிக்கலாம். புளியோதரைக்கு தேவையான மசாலா ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு வறுக்க வேண்டியதெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். மசாலா கூடுதலாக இருந்துச்சுன்னா கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போவாவது நீங்கள் செய்கிறீங்களா அப்படின்னா அந்த மசாலாவை யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் ஒரு 6 வரமிளகாவை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கிறேன். லோ ஃப்ளேம்லேயே ரொம்ப கருக விடக்கூடாது. அது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம எடுத்துடலாம். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இது நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1.5 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா ஆட் பண்ணிக்கோங்க. கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய ஆட் பண்ணாதீங்க, கசப்பு தன்மை எடுத்துரும். ஸோ இது எல்லாமே ரொம்ப கரிஞ்சிடாம லோ ஃப்ளேம்லேயே வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா கலர் ஆயிடுச்சு. இப்போ நான் வேற ஒரு பிளேட்ல வச்சு நல்லா ஆற வச்சுட்டு நம்ம புளி கரைசலை ரெடி பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். ரொம்ப ஊற்ற வேண்டாம், 1 ஸ்பூன் அளவுக்கு போதும். நம்ம அந்த வேர்க்கடலை முந்திரி இதெல்லாம் தாளிச்சுக்கிறதுக்காக. ஸோ அது சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவு உளுந்து, இது கூட பாருங்க 50 கிராம் போல நான் வேர்க்கடலையை வறுத்த வேர்க்கடலை தோல் உரிச்சு எடுத்திருக்கேன். ஒரு 10-15 முந்திரி எடுத்திருக்கேன். இது எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நல்லா செவந்துருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். அதே இதில் நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் எண்ணெய் சூடானதுமே 1 ஸ்பூன் அளவு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்து அளவு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு புளியை சுடு தண்ணியில் ஊற வச்சு இந்த மாதிரி நல்லா வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதையுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு பெருங்காயம், அரை ஸ்பூன் போல மஞ்சள் தூள், புளியோட அந்த ரா ஸ்மெல் போகட்டும். அது கொதி வந்ததுமே அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். 2 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இது எண்ணெய் காஞ்சதுமே போடணும், நான் மறந்துட்டேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் சாப்பாட்டில் உப்பு போட்டு வடிக்க மாட்டேன், அதனால இதுலேயே கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கிறேன். பத்தலைன்னா நம்ம கலந்ததுக்கு அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சு அந்த புளி வாசனையெல்லாம் போய் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும். ஸோ அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா இதை நம்ம கொதிக்க விடலாம். அரைச்சி வச்ச மசாலாவை இறக்கும் போது தான் நம்ம ஆட் பண்ணணும். முதல்ல ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப இதுவாகிடும். நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம்.
கட்டிகள் எதுவுமே இல்லாமல் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா வந்து திக்காயிடும் பேஸ்ட்டு. நிறைய எண்ணெய் ஊற்றி நம்ம செஞ்சோம்னா நமக்கு ரொம்ப நாளைக்கு இந்த பேஸ்ட்டு வந்து கெட்டு போகாது. அப்பப்போ ரைஸ் மட்டும் வடிச்சுக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஆல்ரெடி வந்து எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி அரைச்சதுனால நம்ம வந்து ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. நான் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போது இது நல்லா ஆறணும். அதே மாதிரி சாதத்தை நல்லா வடிச்சிட்டு உதிரி உதிரியாக வர அளவுக்கு நல்லா வடித்து ஆற வச்சுக்கோங்க. இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு இருக்குது பாருங்கள். இந்த பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போது இந்த நம்ம வறுத்து வச்சுருக்கிறோம் இல்லையா, இந்த பேஸ்ட் இது எல்லாமே வந்து நம்ம சாதத்தில் தனியாக போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதிலே போட்டு நம்ம ஆட் பண்ணலாம். ஆனால் வந்து கொஞ்சம் ஊறின மாதிரி இருக்கும். இப்போ இது தனியாக போடும்போது என்ன ஆகும்னா அந்த க்ரன்ச்சினஸ் வந்து மாறாது. அப்படியே வந்து க்ரன்ச்சியாகவே இருக்கும் சாப்பிடும் போதெல்லாம். ஸோ சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சாதத்தில் கலந்துடலாம். ஆறுனதுக்கு பிறகு சாதம் வந்து நான் நல்லா இந்த மாதிரி வடித்து நல்லா ஆற வச்சு உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த வறுத்து வச்சுருக்கிற இந்த கடலை எல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூடவே வந்து புளி பேஸ்ட்டு அதையுமே ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கலருங்க. அப்போ தான் எல்லா இடத்துலையும் ஈவனாக வந்து கலர் மாறும். இல்லைனா வந்து ஒரு இடத்துல வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும், ஒரு இடத்துல வந்து புளி கரைசல் கலந்துருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதனால் எல்லா இடத்துலையும் ஈவனாக பொறுமையாக கலந்து விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நான் அப்படியே இதிலே கலந்துட்டேன். ரொம்ப அருமையாக இருக்குது டேஸ்ட்டு. இது மாதிரி நீங்கள் வந்து எங்கேனாவது போகும்போது முன்னாடியே வந்து செஞ்சு வச்சிட்டிங்கன்னா அதோட டேஸ்ட் இன்னுமே வந்து அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாகவே சொல்கிறேன். இந்த பாருங்கள், நம்ம முந்திரி எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ இந்த மாதிரி கலந்தும் போது நம்ம சாப்பிடும் போது தெரியும். நல்லா முறுமுறுன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். அருமையாக இருக்குது இந்த புளியோதரை. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அம்மா பொண்ணு சேனலுக்கு லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.